ஓமலூர் அருகே தீவட்டிப்பட்டி கலவரம் குறித்து கொளத்தூர் மணி தலைமையிலான குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தீவட்டிப்பட்டியில் கோவில் திருவிழா தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. தீவட்டிப்பட்டி கலவரம் குறித்து திராவிட விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி தலைமையில் உண்மை அறியும் குழு அமைத்து 10க்கும் மேற்பட்டோர் நாச்சனப்பட்டி ஆதிதிராவிடர் காலனி பகுதிக்கு சென்று விசாரணை நடத்தினர். அங்குள்ள மக்களிடம் கோவில் விழா, அனுமதி மறுப்பு, அமைதி பேச்சுவார்த்தை, சாலை மறியல், கல்வீச்சு, கலவரம், கடைகளுக்கு தீ வைப்பு குறித்து விசாரணை நடத்தினர். அங்குள்ள பெண்கள், விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரிடமும் விசாரணை நடத்தினர். காடையாம்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட நாச்சனம்பட்டி பகுதியில் சுமார் 2 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பெரிய காஞ்சிபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வாகன திருட்டில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து 7 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கோயில் நகரம், பட்டு நகரம் மற்றும் தொழிற்சாலை நகரம் என கூறப்படும் காஞ்சிபுரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு இரவு நேரங்களில் வாகன திருட்டுகள் அதிகம் நடைபெறுவதாக காவல்துறைக்கு தொடர்ந்து புகார் வந்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் உத்தரவின் பேரில் சிவகாஞ்சி காவல் ஆய்வாளர் அண்ணாதுரை தலைமையிலான காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு மாநிலம் மற்றும் பல்வேறு பகுதியில் அமைந்துள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து வந்தனர். இதன் அடிப்படையில் வாலிபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். காவல்துறை விசாரணையில் கைது செய்யப்பட்ட வாலிபர் வெளிமகமது பேட்டையைச் சேர்ந்த தரணிதரன் என்பதும் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து கொண்டு இரவு நேரங்களில் இதுபோன்ற திருட்டு தொழில் செய்து வந்ததாகவும் தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து அவரிடமிருந்து 7 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். ஓமலூர் அருகே ரவுடிகள் வீடுகள் மீது பெட்ரோல், மண்ணெண்ணெய் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள காமலாபுரத்தை சேர்ந்தவர் பன்னீர்செல்வம். பொட்டியபுரம் கிராமம் ஆசாரிப்பட்டறை அண்ணா நகரை சேர்ந்தவர் விஸ்வநாதன். நண்பர்களான இருவரும் ரவுடித்தனம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவர்கள் இருவருக்கும் இடையே கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு மோதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனால் இருவரும் எதிரிகளாக செயல்பட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் பன்னீர்செல்வத்தின் வீட்டு கதவு மீது 2 பேர் பெட்ரோல் குண்டை வீசியுள்ளனர். அதேபோன்று நள்ளிரவு நேரத்தில் பொட்டியபுரம் அண்ணா நகரில் உள்ள விஸ்வநாதன் வீட்டின் மீதும் 5 பேர் கொண்ட கும்பல் பெட்ரோல் குண்டை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த நிலையில் ஓமலூர் காவல் ஆய்வாளர் லோகநாதன் மற்றும் போலீசார் தடய அறிவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். மேலும் அங்குள்ள வெடித்த பெட்ரோல் குண்டு துகள்கள், எரிந்த பகுதிகள், சுவற்றில் இருந்த புகை துகள்கள் ஆகியவற்றை சேகரித்து சென்றனர். மேலும் நடத்திய விசாரணையில் பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் இரண்டும் கலந்து பாட்டிலில் வீசியது தெரியவந்தது. தொடர்ந்து ஒருவர் வீட்டின் மீது ஒருவர் என 2 ரவுடிகளும் மாறி மாறி பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் ஓமலூர் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலையில வந்துட்டு மிரட்டிட்டு போனானுங்க சார். நேற்று காலையில வந்து மிரட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு வந்துட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் வந்துட்டு கத்தி, பெட்ரோல் குண்டு எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க சார். வந்து கேட்டதுக்கு பெட்ரோல் குண்டு எடுத்து வீசிட்டு கத்தி எடுத்து வெட்டுறதுக்கு வந்து என் தம்பி அடிச்சுட்டு போயிட்டாங்க சார். அடிச்சுட்டு அவனுக்கு என்ன எந்த நேரத்தில் போனானுங்கன்னே தெரியல. கண்ணிமிக்கிற நேரத்தில் ஓடி போயிட்டானுங்க. எல்லாருமே மாஸ்க் போட்டிருந்தாங்க. ஆனால் அவனுக்கு யார் என்ன அப்படிங்கிறதுல ஒருத்த மட்டும் பேர் சொன்னான், பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ்கிட்ட வேணா சொல்லுங்க, என்ன தெரியும் போலீஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார். கடலூர் ராமநாதம் அருகே கார் டயர் வெடித்து கவிழ்ந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 2 வயது குழந்தை உட்பட 5 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுச்சேரி வெள்ளியனூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீன்குமார். இவர் நள்ளிரவு தஞ்சாவூர் வல்லம் பகுதியிலிருந்து அவரது குடும்பத்தினருடன் காரில் மீண்டும் புதுச்சேரிக்கு திரும்பியுள்ளார். அப்பொழுது கடலூர் மாவட்டம் ராமநாதம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கார் டயர் வெடித்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் பிரவீன்குமார், தஞ்சாவூர் வெள்ளம் பகுதியைச் சேர்ந்த சரவணன், அவரது மனைவி அம்மு உள்ளிட்ட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் காரில் பயணம் செய்த ரேகா, மிருதுலா, மகாலட்சுமி, டில்சின் 2 வயது குழந்தை உட்பட 5 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து ராமநாதம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உயிரிழந்த 3 பேர் உடலை மீட்டு திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். காயமடைந்தவர்களை பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரணை நடத்தினர். ஒசூர் அருகே கோவில் உண்டியல் உடைத்து தங்க நகைகள் மற்றும் லட்சக்கணக்கில் பணம் கொள்ளை.
கண்காணிப்பு கேமரா பதிவை வைத்து கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பாகலூரில் சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோயிலில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம், அதனைத் தொடர்ந்து தேர் திருவிழா நடைபெற்று முடிந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு உண்டியலில் தங்கம், வெள்ளி மற்றும் பணம் காணிக்கையாக செலுத்தினர். கும்பாபிஷேகம் செலுத்திய காணிக்கைகள் எண்ணப்பட்ட நிலையில் தேர் திருவிழாவில் செலுத்தப்பட்ட காணிக்கை மட்டும் எண்ணப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு கோவிலில் இருந்த உண்டியல் உடைக்கப்பட்டு அதில் லட்சக்கணக்கில் இருந்த பணம் மற்றும் தங்கம், வெள்ளி நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து கோவில் நிர்வாகிகள் பாகலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்தனர். மேலும் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ள கொள்ளையர்களை கண்காணித்து தேடி வருகின்றனர். இதற்கு முன்பும் கோவிலில் 2 முறை திருட்டு சம்பவம் அரங்கேறி உள்ளதாக கூறப்படும் நிலையில் இதுபோன்ற கொள்ளைகளை தடுக்க போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.